அந்த வெங்கட்ராமாயணா கோணங்கி என்பவர் இவரை தமிழகத்தினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இன்னைக்கு ஒரு ஜிஓவில் அறிவிச்சிருக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? நேற்று மட்டுமே தவகவுடைய நிர்வாகிகள் 4 பேர்கள் தொடர்ந்து பள்ளி குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் பாலியல் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்பா இல்லையே காணலையேங்க, எந்த அப்பாவை தேடுறாருன்னு எங்களுக்கு தெரியல. போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிப்பது பற்றி மராத்தான் ஓடினா முடியாது. சினிமாவில் ஓடுற மாதிரியே ஓடிக்கிட்டு ஸ்டுடியோக்குள்ளே நடக்கிற மாதிரியே சட்டமன்றத்தில் நடத்திட்டு இருந்தால் எந்த பலனும் இருக்காது. இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த வெங்கட்ரமணா கோணங்கி ஜனநாயகம் படத்தினுடைய ப்ரொடியூசர், ஜனநாயகம் படத்தினுடைய கதாநாயகன், மதிப்புக்குரிய தமிழகத்துடைய முதலமைச்சர். இவர் அந்த வெங்கட்ராமாயணா கோணங்கி என்பவர் ஒரு ப்ரெஸ்டீஜ் ரியல் எஸ்டேட்டினுடைய அதனுடைய நிர்வாகியாக இருக்கிறார். கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாருடைய நெருங்கிய நண்பர். இவரை தமிழகத்தினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் ஒரு ஜிஓவில் அறிவிச்சிருக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? இது தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். ஏற்கனவே கர்நாடகா நமது பிரச்சனை ஒன்று மேகதாது பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆக எப்படி தென்பெண்ணையாறு போன்ற ஆறுகள் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இருந்தால் தமிழகத்திற்கு எப்படி ஒரு நீதி கிடைக்கும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு குற்றச்சாட்டு. அதான் இன்னைக்கு நேற்று மட்டுமே தவகவுடைய நிர்வாகிகள் 4 பேர்கள் தொடர்ந்து பள்ளி குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் பாலியல் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எந்த கட்சியை சேர்ந்தவர்களும் இல்லை, இதில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே பாலியல் வன்கொடுமை இருக்கிறார்கள். காரணம், ஆட்சியில் இருக்கிறனால் காவல்துறை அவர்களை எதுவுமே கைது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. எப்படி பழைய ஆட்சி காலத்தில் கற்பழிப்பு சம்பவங்கள், பாலியல் வன்கொடுமை நடந்ததோ, எப்படி கஞ்சா போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருந்ததோ, அதே அளவுக்கு இன்றைக்கு தமிழகத்திலும் மிக மோசமான சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறது. இதில் தமிழர்களுக்கு இடமே இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலையும் வந்திருக்கிறது. இதற்கெல்லாம் மக்கள் இனி வருங்காலத்தில் எப்படி தீர்ப்பு சொல்ல போகிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை. முதலமைச்சர் மிகுந்த கண்டனத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு முதலமைச்சர் என்கின்ற தன்மையில் அவர் நடந்து கொள்ளவில்லை. அந்த தகுதியும் அவருக்கு மறந்து கொண்டு கையை வீசி நான் சோழியை முடித்து விடுவேன் அப்படின்னா கழுத்தை வெட்டிடுவேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார். இது சினிமா நடக்கக்கூடிய சம்பவம் மாதிரி தான் இருக்குது. முதலமைச்சர் இப்படி சொல்வது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்பா இல்லையே காணலையேங்க, எந்த அப்பாவை தேடுறாருன்னு எங்களுக்கு தெரியல. அதாவது இன்றைக்கி ஆந்திர முதலமைச்சர் மற்றும் கர்நாடக முதலமைச்சர் எல்லாம் 3 முதலமைச்சர்கள் தெலுங்கானா முதலமைச்சர் 3 ரேவந்த் ரெட்டியிலிருந்து சந்திரபாபு நாயுடு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கன்னா சட்டமன்றத்தில் அல்வாளை வச்சு வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தமிழகத்தை பற்றியோ மக்களை பற்றியோ கவலை இல்லை என்பது ஏற்கனவே 3 மாநில முதலமைச்சர்கள் கூட்டம் போட்டு பேசுகிறாங்க. அதில் இவர் கலந்து கொண்டிருந்தால் கூட நன்றாக இருந்திருக்கும். அதற்கும் இவர் போக முடியவில்லையா, தெரியவில்லையா, எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியவில்லையா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். அதான் போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிப்பது பற்றி மராத்தான் ஓடினா முடியாது. வேலை செஞ்சக்கூடிய காவல்துறையை அவங்க இயக்கி விடணும், காவல்துறையை சுதந்திரமாக இயங்க விடணும். அப்போ தான் போதைப் பொருள் கலாச்சாரத்தை முடிக்கணும். சினிமாவில் ஓடுற மாதிரியே ஓடிக்கிட்டு ஸ்டுடியோக்குள்ளே நடக்கிற மாதிரியே சட்டமன்றத்தில் நடத்திட்டு இருந்தால் எந்த பலனும் இருக்காது. இதில் மக்கள் தான் எப்படி வாக்களித்தார்கள், எப்படி அதை திரும்ப போகிறார்கள் என்பது தான் தெரியாது.